8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு 4 கணக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1 ஃபஸ்ட்டு சம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு ஒன் -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். ஓகேவா? -19/5 இதை என்ன பண்ணணும்னா வகுத்து பார்க்கணும். 19 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 5 15 மீதி 4. இப்போ நம்மளுக்கு வகுத்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். மீதி 4 கிடச்சிருக்கு, ஈவும் 3 கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம கலப்பு நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? மைனஸ் ஈவை இங்கே எழுதிக்கணும் 3, அடுத்தது மீதி 4/5. இப்போது 3க்கும் 4க்கும் இடையில தான் இந்த நம்பர் இருக்குது. ஏன்னா -3 4/5ங்கும் போது 3 விட பெரிய நம்பராக இருக்குது. ஓகேவா? இப்போ 3க்கு அப்புறமா வரக்கூடிய நம்பர், அதாவது 3க்கு பெரிய நம்பர்னால் இந்த இடது பக்கமாக வரக்கூடிய நம்பர். ஓகே, 3க்கும் -3க்கும் -4க்கும் இடைப்பட்ட எண்ணு தான் இந்த -19/5. அப்போ இதில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா -4 மற்றும் -3. அடுத்த செகண்டு 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 15/-4 இதை வகுத்தாலே நம்மளுக்கு தசம எண் கிடச்சிரும். 15 4ஆல் வகுக்கிறோம். 3 12 மீதி 3. வகுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இனி வகுக்க முடியாதப்போ புள்ளி வச்சு இங்கே 0 போடுறோம். 0 போட்டோம் அப்படின்னா 7 தடவை வரும். 7 4 28 மீதி 2. இனி ஒரு 0 வச்சோம் போட்டோம் அப்படின்னா 5 4 20 மீதி 0. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால -3.75 -3.75. அடுத்தது 3வது -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஸிலிருந்து சமத்தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எண்கோடு மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். 0 இது 1 2 3 4 5 6 7 8. இங்கே -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எதுலேருந்து சமத்தொலைவில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் நம்மளுக்கு என்னதாகும் கரெக்டாக சமத்தொலைவு. 0லேருந்து எத்தனை அலகுகள் இங்கே நம்ம வலது பக்கம் நகர்த்திருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அதே போல் இடது பக்கமாக 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் அப்போ 8 அலகுகள் நம்ம வலது பக்கமாக இடது பக்கமாக நகர்த்தியிருக்கிறோம். எதுலேருந்து நம்ம நகர்த்தியிருக்கிறோம்? 0லேருந்து நகர்த்தும் போது நம்மளுக்கு 2 பக்கமும் சம தொலைவில் கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் 0. அடுத்து 4வது -15/24 20/-32 25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது -15 20 25. அப்போ அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30 வருமா? அடுத்தது 30/24 32 40. இது 5 மடங்காக இருக்குது. இது எந்த மடங்காக இருக்குது அப்படின்னா 8 மடங்காக இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா 48. இதில் மைனஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது. அப்போ அடுத்ததில் என்னது போடணும்? நம்ம மைனஸ் போடணும். அப்போ -48. அடுத்து 5வது 58/78 திட்ட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா நம்மளுக்கு திட்ட வடிவம் கிடச்சிரும். இதை 2ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 9. இதை 2ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோம்னா 3 9. இந்த மைனஸ் கூட மேலே தூக்கி போட்டுட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் -29/39. அடுத்தது 2வது கணக்கு சரிய தவறா என கூறுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று 0 ஆனது மிக சிறிய விகிதமுறு எண் ஆகும். இப்போ 0 விட நம்மளுக்கு இடது பக்கமாக வரக்கூடிய மைனஸ் வேல்யூ தான் சின்ன வேல்யூவாக இருக்கும். அப்போனா இதுக்கு ஆன்சர் என்னது? தவறு. -4/5 ஆனது -3/4 இடதுபுறமாக உள்ளது.
இப்போ இதுக்கு நம்ம பகுதியை ஒரே பகுதியாட்டு மாற்றணும். -4/5 அடுத்தது -3/4. ரெண்டும் ஒரே பகுதியை மாற்றணும். இந்த 4ஆல் இதை பெருக்கணும். -4ஆல் பெருக்கணும் -16/20. அடுத்தது இதை வந்து 5ஆல் பெருக்கிறோம். -15/20. இப்போ எண்கோடு குறிக்கும்போது இங்கே 0 வருது, இங்கே -15 வருது, இங்கே -16 தான் வருது. அப்போ இதனுடைய இடது பக்கமாக தான் இங்கே 16 வருது, அப்படி தானே? அப்படின்னா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா சரி. 3வது -19/5 ஆனது 15/-4 விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இதை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுவும் என்ன பண்ணணும்னா ரெண்டு பகுதியும் ஒன்று போல் மாற்றணும். -19/5 இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே பகுதியாக மாற்றணும். அப்போ 5 4ஆல் பெருக்கிறோம், இது 5ஆல் பெருக்கிறோம். இது வந்து 19 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்னா -76/20. இது வந்து 15 5ஆல் பெருக்கிறோம், 5 25 5 மீதி 2, 1 5 5 5 + 2 7, -75/20. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரோட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எண்கோடை பொறுத்தவரையில் நம்மளுக்கு இங்கே -75, இங்கே -76, இங்கே -77 வரும். இந்த பக்கமாக போக போக மதிப்பு எப்படி போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இந்த வேல்யூ இதை விட சின்னது தான். இங்கே -74 வந்ததுனா தான் இது வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? இந்த பக்கமாக தான் போகும்போது பெரியது, இங்கே வந்து சிறியது தான். அப்போது 76 வந்து என்னது, சின்ன எண் தான். ஆனால் அவங்க நம்மளுக்கு தந்திருக்கிறது பெரியதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறு. இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 விகிதமுறு எண்களை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். 1/3 1/2 நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனுடைய சராசரினா என்ன அர்த்தம், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது அதனுடைய சராசரி. அப்போ இது வந்து 2ஆல் வகுக்கிறோம், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் இப்போ கூட்டுறோம், உள்ள எழுதி கூட்டுறோம். 1/2 இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 வரும். அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 1 2 + 1 3 3. 1/2 2ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5/6. இதை பெருக்கிறோம். 1 5 5/2 6 12. சரி, இப்போ நம்மளுக்கு 5/12ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 5/12 இந்த ரெண்டுகளுக்கு, இந்த 2 விகிதமுறு எண்களுக்கும் இடைப்பட்ட எண்ணா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த 12 மாற்றணும். இதனுடைய பகுதியை 12 மாற்றணும். இப்போ 1/3 12 மாற்றணும்னா 4ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம். 1 4 4/3 12. அடுத்தது 1/2 12 மாற்றணும்னா 6ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 1 6 6/2 12. இப்போ பாருங்கள், இந்த 5/12 இதுக்கு இடையில வந்துடுதான்னு பாருங்கள். 4 5 6. அப்போ இதுக்கு இடையில வர்றதுனால இதனுடைய ஆன்சர் என்னதான் இருக்கும் அப்படின்னா இதுக்கு சரிதான் ஆன்சரு. 5வது 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளன. அது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 10 மற்றும் 11க்கு இடையில் வந்து எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் இருக்குது. ஓகேவா? அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தசம எண்ணாட்டு இதை எழுதிக்கலாம். 10.1 10.2 10.3 அப்படி நம்ம நிறைய தசம எண்கள் நம்ம எழுதிக்கலாம். இந்த தசம எண்ணை நம்ம இப்போ விகிதமுறை மாற்ற போகிறோம். இல்லை ஒரு தசமம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இதை 101/10 102/10 103/10 இப்படி நம்மளுக்கு எண்ணிலடங்கான விகிதமுறை எண்கள் இந்த 10க்கும் 11க்கும் இடையில இருக்குது. ஓகேவா? அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி. அடுத்தது 3வது கணக்கு. எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க. எண்கோடு தந்திருக்காங்க, அதில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விகிதமுறு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து -3க்கும் -4க்கும் இடையில கொடுத்துருக்குறாங்க. ஓகே, -3க்கும் -4க்கும் இடையில தந்திருக்காங்க. இந்த விகிதமுறு எண்ணை நம்ம எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ மொத்தம் எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த -3
கணக்கில் என்னது எண்கோட்டில் சேர்த்துக்கக்கூடாது. எண்கோட்டில்னா இந்த கோட்டில் சேர்த்துக்கக்கூடாது. -3 ஓகேவா. 1 2 3 மொத்தம் எத்தனை இதில் கோடு இருக்குன்னா 1 2 3. எதுக்கு அடுத்தது வருது? -3க்கு அடுத்தது வருது. அப்போது -3 இங்கே முழு எண்ணாட்டு இதில் எழுதிடணும். மொத்தம் எத்தனை கோடு இருக்குது? 3 கோடு இருக்குது. அதில் எத்தனாவது கோடில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க? 2வது கோட்டில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ -3 2/3. இதை கலப்பு பின்னத்தை இப்போ நம்ம தகா பின்னாவை மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றணும்? 3 9 9 + 2 11/3. இப்போ -11/3 தான் இந்த கணக்குக்கான ஆன்சரு. அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போது இதில் எதுக்கு இடையில கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படின்னா 0க்கு -1க்கும். இப்போ இதில் நம்ம 0வை எடுக்கக்கூடாது. சரியா. ஏன்னா 0க்கு மதிப்பு கிடையாது. அதனால் நம்ம இங்கே நம்ம -3 நம்ம இந்த எண்ணுறதுல தான் நம்ம சேர்க்கலை தவிர நம்ம முழு எண்ணுக்கு எழுதுறதுல நம்ம -3 எழுதிக்கிட்டோம். ஆனால் இங்கே 0க்கு வேல்யூ கிடையாது. அதனால் இதை நம்ம என்னது கணக்கில் சேர்த்துக்கவே கூடாது. சேர்த்துக்காமல் மொத்தம் எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. இப்போ மொத்தம் 5. அதில் எத்தனாவில் கொஸ்டின் மார்க் இருக்குதுன்னு பாருங்கள். 2வதுல கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுவும் நம்ம இடது பக்கமாக இருக்கக்கூடிய மைனஸ் வேல்யூனால் மைனஸை போட்டுறணும். ஓகேவா. -2/5. அடுத்தது 3வது. இது எதுக்கு இடையில இருக்குன்னு பாருங்கள். 1க்கும் 2க்கும். இதில் நம்மளுக்கு 1ங்கிறது நம்மளுக்கு முழு எண்ணாட்டு இருக்குது. நம்ம எழுதிக்கலாம். சரியா. 1 முழு எண்ணாட்டு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா எத்தனை கோடு வருதுன்னு இந்த 1 விட்டுக்கிட்டு ஏன்னா நமக்கு முழு எண்ணிக்கை அதை எடுத்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு நம்ம எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4 எத்தனாவில் கொஸ்டின் மார்க் இருக்குது? 3வது கோட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். அப்போ இதை என்ன பின்னாவை மாற்றணும்? தகா பின்னாவை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 1 4 பெருக்கி அதில் வரக்கூடிய ஆன்சர் கூட இந்த 3 கூட்டுறோம். ஒரு நாள் 4 4 + 3 7/4. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது 4வது கணக்கு. ஓர் எண்கோட்டின் மீது SYNCRATI மற்றும் O ஆகிய புள்ளிகள் CN = NY = YS மற்றும் RA = AT = TI = IO என்றுள்ளவாறு இருக்கின்றன. YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை எண்களை காண்க. ஓகேவா. நமக்கு சின் ரேஷியோ அப்படின்னு நம்மளுக்கு தந்திருக்குறாங்க. இதில் இந்த என்னென்ன லெட்டர்ஸ்க்கெலாம் வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இப்போ தான் படத்துலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எண்கோடு இதுதான். இந்த எண்கோட்டில் மொத்தம் இந்த 5 லெட்டர்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. YNATI. ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய்ங்கும்போது இந்த கோட்டில் தான் இருக்குது ஒய். அது எதுக்கு இடையில வருது பாருங்கள். -1க்கும் -2க்கும் இடையில வருது. இந்த -1 நம்ம இங்கே முழு எண்ணாட்டு எழுதிக்கணும். -1. அதுக்கப்புறமா இங்கே வரக்கூடிய எண்ணுக்கு கூட நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3. சரி. 1 2 3. இந்த ஒய்ங்கிறது எந்த கோட்டில் வருதுன்னா 2வது கோட் இதில் வருது. ஓகேவா. இப்போ நம்ம மொத்தம் டோட்டலாக கீழே எழுதிக்கோங்க. 3 கோட்டில் ஒய் எத்தனாவது? 2. இப்போ இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். அப்போ இதை நம்ம தகா பின்னாவை மாற்றணும். தகா பின்னாவை மாற்றுறதுக்கு 3 3 3 + 2 -5/3. இப்போ இதுதான் ஒய்யோட ஆன்சர். அடுத்தது எண் எடுத்துக்கிறோம். எண்ணுங்கும்போது அதே போல் தான் -1. மொத்தம் எத்தனை கோடு? 3. அதில் எத்தனாவது எண்ணு? 1. அப்போ இதையும் நம்ம அதே போல் கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மாற்றுறோம். 3 3 3 + 1 4. அப்போ -4/3. அடுத்தது ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏங்கும்போது நம்ம 2க்கும் 3க்கும் இடையில வருது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம போகிறோம். அதனால் நம்ம இதை முழு எண்ணை 2 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனை கோடு வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4. 1 2 3 4. இப்போ இந்த ஏங்கிறது எத்தனாவதுல இருக்குன்னா 1வது இருக்குது. மொத்தம் 4ல் 1வதுல இருக்குது. மொத்தம் 4ல் 1வதுல இருக்குது. இப்போ இதை கலப்பு பின்னமாக நம்ம மாற்ற போகிறோம். 2 4 8. 8 + 1 9. 9/4. அடுத்தது டி அதே போல் பாருங்கள். டி எத்தனாவதுல இருக்குன்னா 2ல் இருக்குது. அப்போ முழு எண்ணை 2 எழுதிக்கோங்க. மொத்தம் 4ல் இங்கே 2. 2 4 8. 8 + 2 10/4. அடுத்தது ஐ பாருங்க. ஐ 3வதுல இருக்குது. 2 4ல் 3. இதையும் கலப்பு மாற்றினோன்னா 2 4 8. 8 + 3 11/4. ஓகேவா. அவ்வளோதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.